ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப் ஸ்டைல். நீங்கள் நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸில் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்துக்கும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அந்த ஸ்கீம்லாம் எப்படி அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி எவ்வளோ ஸ்கீம் பார்க்க முடியுதோ அதை இந்த வீடியோவில் பார்த்தலாம். நம்ம சேனலில் பார்த்துட்ருக்காங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம போடுற வீடியோஸ்லாம் ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக ரிசீவ் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நம்ம சேனலில் போஸ்ட் ஆஃபீஸை பற்றி நிறைய ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதெல்லாமே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய மணி சேவிங், கோல்டு சேவிங் ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும். வீடு கட்டணும் அப்படின்னு இருக்கவங்களுக்காக ட்ரீம் ஹவுஸ் பிளேலிஸ்ட் கூட நம்ம சேனலில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றையும் தெளிவாக விளக்கத்தோடு சொல்லியிருக்கோம். ஸோ நம்மளோட சேனலில் உள்ள எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு மணி சேவிங், கோல்டு சேவிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணி கேளுங்க, அதை வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு 4 ஸ்கீம்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட பார்த்துடலாம். எஸ்பி சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்னு நேமு. இது நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஒன்றொன்று பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் இன்ட்ரெஸ்ட் சொல்லிடுறேன். எஸ்பிக்கு பார்த்திங்கன்னா 4% வட்டி. எல்லாமே ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். மார்ச் டு ஏப்ரலுக்குள்ளே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகிடும் எஸ்பி அக்கௌண்ட்டில். அப்புறம் ஆர்டி பார்த்திங்கன்னா 6.7 பர் ஆனம் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்ஏ செல்வ மகளுக்கு 8.2%. அப்புறம் டிடி பொறுத்த வரைக்கும் 1 இயர், 2 இயர், 3 இயர், 5 இயர்னு இருக்குது. டிடி அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட் தான். அண்ட் இன்னொரு விஷயம் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்கை விட போஸ்ட் ஆஃபீஸில் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம். நீங்கள் எங்கே வேணால் விசாரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனால தான் நான் மேக்ஸிமம் போஸ்ட் ஆஃபீஸில் எல்லா டெபாசிட்டும் பண்ணுறது. அதுக்கப்புறம் 1 இயர் டிடிக்கு 6.9%, 2 இயர் டிடிக்கு 7%, 3 இயர் டிடிக்கு 7.1%, 5 இயர் டிடிக்கு 7.5%. இதுதான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. தெரிஞ்ச வரைக்கும் லாஸ்ட்டாக இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் இருந்தது. இப்போ ஒரு வேளை அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு எஸ்பி பார்த்துடலாம். எஸ்பினா நான் சொன்ன மாதிரி தான் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்னு நேமு. இதுக்கு 4.4% இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குறாங்க. எஸ்பி அப்படின்னா நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அமௌண்ட் டெபாசிட்டும் பண்ணிக்கலாம், வித்ட்ராலும் பண்ணிக்கலாம். இதுதான் இதில் ஸ்பெஷலே. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ஏடிஎம் கார்டு தேவைன்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். எஸ்பி அக்கௌண்ட் நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் நம்ம கையில் இருந்தால் செலவாயிரும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாம். இது நம்ம கையெழுத்து போட்டு வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் போஸ்ட் மாஸ்டர் நம்மக்கிட்ட பணத்தை தருவாங்க. ஸோ எஸ்பி அக்கௌண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான அக்கௌண்ட்டு. ஓரளவுக்கு அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி சிறுக சேமித்து நம்மளுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏதாவது கடன் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக டெபாசிட் பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஹெவி அமௌண்ட் கிடைக்கும். நீங்கள் இதில் எவ்வளோ வேணாலும் டெபாசிட்டும் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணாலும் வித்ட்ராலும் பண்ணிக்கலாம். ஏடிஎம் கார்டு ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த 100 நாள் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் ஐபிபி லிங்க் பண்ணி இந்த எஸ்பி அக்கௌண்ட்டோட கூட லிங்க் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க போஸ்ட் ஆஃபீஸ் எஸ்பி அக்கௌண்ட்டில். சுருக்கமாக சொல்லணும், நம்ம எப்படி ஏடிஎம்மில் நம்ம ஒரு அக்கௌண்ட் பேங்க்கில் ஓப்பன் பண்ணுறோன்னா போட்டு எடுத்துப்போம் இல்லையா, நார்மலான சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு தான் இது. இதுக்கு சின்ன வட்டியும் நம்மளுக்கு தராங்க. பட் பேங்க்கை விட இந்த எஸ்பி அக்கௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் போஸ்ட் ஆஃபீஸில் அதிகம் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்கீம் அப்படின்னா ஆர்டி அக்கௌண்ட். ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு நான் சொன்னது போலவே 6.7% இன்ட்ரெஸ்ட்டு. அண்ட் 6.7% இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இது எவ்வளோ இயர் அப்படின்னா டேர்ம் 5 வருஷம் ஆர்டிங்கிறது மினிமம். குறைஞ்சபட்சமாக நீங்கள் 100 ரூபா போட்டு இந்த ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதிகபட்சமாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் ஆர்டியில் டெபாசிட் பண்ணிட்டே வரலாம். இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம 5 வருஷம் ரொம்ப லாங் டேர்மாக இருக்கும். பட் லாங் அண்ட் சேஃப் அண்ட் செக்யூர் தான் இது ஆர்டி. பட் பேங்க்கில் 6 மாதம் ஆர்டி, 1 இயர் ஆர்டி இந்த மாதிரி நிறையவே இருக்குது. ஸ்கூல் ஃபீஸ் அந்த மாதிரி கட்டுறீங்கன்னா பேங்க்கில் தான் போட முடியும். பட் போஸ்ட் ஆஃபீஸில் நல்ல ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆர்டி பயன்படுத்திக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி ஒரு மொத்த அமௌண்ட் கிடைக்கும். இதை ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்களா, தாராளமாக 3 வருஷத்தில் நீங்கள் ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ணி அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். அதுக்கு எஸ்பி இன்ட்ரெஸ்ட் தான் போடுவாங்க. அதாவது ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ணால் மட்டும் நம்மளுக்கு எஸ்பி இன்ட்ரெஸ்ட் தான் போடுவாங்க 4%. இல்லை அப்படின்னா 6.7% நமக்கு கிடைக்கும். ஃபுல்லாக 5 இயர்ஸ் நீங்கள் கட்டி எடுக்கிறீங்கன்னா அப்படிங்கிறது மாதம் நம்ம கட்டி தான் ஆகணும்.
6 மாதம் நீங்கள் தொடர்ந்து கட்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து டிஸ்கண்டினியூ ஆகிடும். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் கட்டின 3 வருஷம் எப்போ கட்ட ஆரம்பிச்சிங்களோ அதுலேருந்து 3 வருஷம் கழிச்சு தான் அந்த அமௌண்ட்டை மட்டும் எடுக்க முடியும். இதை வந்து ரெனிவலோ ரிவைவலோ எதுவும் வந்து உங்களால் பண்ண முடியாது. அதனால் கரெக்டாக வந்து ஆர்டி கட்டிட்டுறது நல்லது. இதில் வந்து நீங்கள் முன்கூட்டியே கட்டினீங்கன்னா டிஸ்கவுண்ட் மாதிரி ரிபேட்டும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது பேர் தான் டிஸ்கவுண்ட்டு ரிபேட்டுன்னு சொல்கிறாங்க போஸ்ட் ஆஃபீஸில். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து கூட நம்ம கட்டி வச்சுக்கலாம். எப்படி ஆர்டி அக்கௌண்ட் யூஸ் பண்ணிப்பேன்னா கட்டுவேன், ஒரு 500 600 தான் கட்டுவேன். ஏன்னா நிறையா சேவிங்ஸ் பண்ணுறதுனால ஆர்டியில் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி நான் ஆர்டி அமௌண்ட் வந்து கட்டி ஒரு 10,000 15K இந்த மாதிரி வந்து சேர்ந்ததுக்கப்புறமா விட்டுருவேன். அதுக்கப்புறம் அது வந்து டிஸ்கண்டினியூவாக இருக்கும். நான் வந்து ஒரு 3 இயர்ஸ் கழித்து ஒரு மொத்த அமௌண்ட்டாக யூஸ் பண்ணிக்குவேன். எதுக்காது நான் நிறைய டைம் ஆர்டி போட்டு வீடு கட்டுறப்போ கூட ஃபஸ்ட்டு நாங்கள் பூமி பூஜை போட்டப்போ இந்த அமௌண்ட்டு பணத்தை தான் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஆர்டி போடுங்க, ரொம்ப யூஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எஸ்எஸ்சி சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட் செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னு சொல்லுவாங்க. அதுக்கு 8.2% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில். இது வந்து பியூர்லி எல்லா ஸ்கீம்ஸுமே போஸ்ட் ஆஃபீஸோடது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. எஸ்எஸ்ஏ அப்படின்றது வந்து ஃபீமேல் பேபி, அதாவது பெண் குழந்தைகளுக்கான ஒரு ஸ்கீமு. நியூ பார்ன்லேருந்து நம்ம வந்து 10 வயசுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் போட முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது 250 ரூபா கட்டி ஓப்பன் பண்ணணும். 10 வயசுக்கு மேலே ஆகிட்டா கண்டிப்பாக போட முடியாது. அண்ட் வந்து இதுக்கு இன்னொரு கண்டிஷன் வச்சுருக்காங்க. மஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஆதார் ஜெராக்ஸ் கொடுக்கணும். குழந்தைங்களோடதும் கொடுக்கணும், பேரண்ட்ஸோடதும் கொடுக்கணும், பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதே மாதிரி பேரண்ட்ஸ் கார்டியன், அதாவது கார்டியனாக வந்து பேரண்ட்ஸ் தான். ஸோ வந்து அவங்களுடைய 3 ஃபோட்டோ, ஆதார் ஜெராக்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்தா மட்டும்தான் வந்து செல்வமகள் ஓப்பன் பண்ண முடியும். முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஆதார் எல்லாமே வந்து போட முடிஞ்சிச்சு. பட் இப்போ அப்படி கிடையாது. குழந்தைங்களுக்கு ஆதார் எடுத்தால் மட்டும்தான் வந்து இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டம் போட முடியும். பட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இருக்கிறதுலே அதிகம் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எஸ்எஸ்ஏக்கு தான். தாராளமாக செல்வமகள் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேங்க்கில் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது. பட் வந்து நம்மளுக்கு செல்வமகளில் பொறுத்த வரைக்கும் பேங்க்கில் வந்து வட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அங்கேயே ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து 2000 மாதம் போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கட்டுறது வந்து 3.5 லட்சம் தான் கட்டுவோம். பட் நம்மளுக்கு கிடைக்கிறது பார்த்திங்கன்னா வந்து 10 லட்சம் 10 லேக்ஸாக நம்மளுக்கு கிடைக்கும். 10 லேக்ஸும் சொச்சமும் கிடைக்கும். ஸோ வந்து நல்ல பெனிஃபிட் உள்ள ஸ்கீம். நம்ம 1 மடங்கு கட்டுறதுக்கு 2 மடங்கு வட்டி வந்து கிடைக்குது. ஸோ மறக்காமல் இது வரைக்கும் உங்களோட பெண் குழந்தைகள் வச்சுருக்க பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா போடலை அப்படின்னா கண்டிப்பாக போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு வீடியோவில் தனியாக என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அந்த மாதிரி வந்து வீடியோ வந்து போடுறேன். அடுத்து பார்த்தோன்னா டிடி பார்த்துடலாம். இது எல்லாமே நான் இப்போதைக்கு ஷார்ட்டாக இந்த 4 ஸ்கீமை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரியல அப்படின்னா எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். டிடிக்கு பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் தான். சிம்பிளாக சொல்லணுன்னா 1 வருஷத்துக்கு போட்டுக்கலாம். ஃபிக்ஸட்னா நம்ம இடையில எடுக்க முடியாது. எடுக்கணும்னா ப்ரீமெச்சூர் இருக்குது, 6 மாதத்தில் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் அப்பயும் எஸ்பி இன்ட்ரெஸ்ட் தான். போஸ்ட் ஆஃபீஸில் இடையில எந்த ஸ்கீம் க்ளோஸ் பண்ணிங்கனாலும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி இன்ட்ரெஸ்ட் தான் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து 1 இயர் டிடிக்கு 6.9% தான் நான் சொன்னது போலவே வட்டி. அப்புறம் 2 இயர் டிடிக்கு 7, 3 இயர் டிடிக்கு 7.1, 5 இயர் டிடிக்கு 7.5%. ஸோ வந்து ஃபுல்லாக இது பண்ணிங்கன்னா அப்புறம் டேக்ஸ் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா வந்து இதில் 5 இயர் டிடிக்கு மட்டும்தான் வந்து இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து எஸ்எஸ்ஏக்கு உண்டு. பட் ஆர்டி எஸ்டி இதுக்கெல்லாம் வந்து இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் வந்து கிடையாது. பட் 7.5% 5 இயர் டிடிக்கு இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் வந்து இருக்குது. இதில் வந்து ஒரு மொத்த பணம் இருக்குது, இப்போதைக்கு தேவையில்ல, கல்யாணம் பொண்ணோட இல்லை வந்து எஜுகேஷன் தான் தேவை அப்படின்னா சும்மா வீட்டிலே வச்சுருந்தா நமக்கு சேஃப் கிடையாது. ஸோ வந்து பேங்க்கை விட டிடியில் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வட்டி அதிகம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சுக்கலாம். போட்டுட்டு ஒரு 5 இயர் அந்த மாதிரி வந்து கழிச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட்டோடு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து டிடி எவ்வளோ கட்டினா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்ன்றது கொண்டு உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். வேறு எந்த டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த 4 ஸ்கீமோட இன்றைக்கி வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.